அஞ்சாவது சங்கோஷ்டி அப்படிங்கறதுனால பல அஞ்சுக்களுக்கு சிக்னிபிகன்ஸ் இருக்குங்கிறத அடியேனதோ 50 செகண்ட்ல சொன்னேன். அது அடுத்த 20 நிமிஷத்துல 5 குழந்தைகள் அடியோங்கள் அறிந்த 5 அப்படிங்கிற தலைப்புல பிரசன்ட் பண்ண போறா. ஒரு குழந்தை ஆங்கர் பண்ணி அந்த ப்ரோக்ராமை இப்ப கண்டக்ட் பண்ணுவா. எல்லாரும் பார்த்து ரசிக்கலாம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா. சம்பிரதாய மஞ்சரி பாட்டசாலையில அடியோங்கள்லாம் 5 வருஷமா படிச்சுட்டு இருக்கோம். இதுல பல பிரபந்தங்கள், ஸ்தோத்திரங்கள் எல்லாத்தையும் மனப்பாடமா கத்துண்டோம். சம்ஸ்கிருதம், தமிழ் எல்லாம் படிக்கவும் எழுதவும் கத்துண்டோம். அதே போல சம்பிரதாய ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் அப்படிங்கிற தலைப்புல பல சம்பிரதாய கதைகளையும் நன்னெறிகளையும் கத்துண்டு வரும். இந்த வருஷம் சங்கோஷ்டியினுடைய 5வது வருஷம். இந்த 5வது வருஷ சங்கோஷ்டியில அடியோங்கள் 5 வருஷமா ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ்ல கத்துண்டு 5 அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு அடியோங்கள்லாம் உட்காந்து யோசிச்சு பார்த்தோம். சுவாரஸ்யமா பல விஷயங்கள் தோணித்து. அது எல்லாத்தையும் இப்போ அடியோங்கள் அறிந்த 5 அப்படிங்கிற தலைப்புல இங்க வழங்க இருக்கோம். இதோ அடியனோட சகாத்தியாயிகளா படிச்ச 5 பேர் இங்க வந்திருக்கா. அவ கிட்ட 5 அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம என்னெல்லாம் படிச்சோம் அப்படின்னு கேட்டு பார்க்கலாம். முதல்ல அடியனுக்கு முதல் வருஷம் ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் கிளாஸ் ஞாபகம் வருது. அதுல பெருமாள் அப்படின்னு ஒரு டாபிக் படிச்சோம். பெருமாள் விஷயமா ஒரு 5 நாம கத்துண்டு இருக்கோம். அது யாருக்கு ஞாபகம் இருக்கு? அடியனுக்கு ஞாபகம் இருக்கு. பெருமாள் 5 நிலைகள்ல இருப்பார். பர, வியூக, விபவ, அர்ச்சா, அந்தர்யாமி என்ற 5 நிலைகள். பெருமாள் பரநிலையில பரமபதத்துல ஸ்ரீவைகுண்டத்துல ஏழ்ருப்பார். அங்க நித்திய சூரிகள்லாம் பெருமாளுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பார். முக்தாத்மாக்கள்லாம் போய் சேரக்கூடிய இடம் அது. அடுத்தபடியா யூக நிலை. பெருமாள் திருப்பார்கடல்ல வாசுதேவ மூர்த்தியா ஏழ்ருப்பார். அங்கிருந்து தான் பெருமாள் உலகத்து சாசனத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அடுத்தபடியா விபவாவதாரம். நம்மளுக்கு பிரசித்தமா தெரிஞ்ச தசாவதாரம், ஹம்சாவதாரம், ஹயக்ரீவ் அவதாரம் எல்லாமே உண்டு. அடுத்தபடியா அர்ச்சாவதாரம். பெருமாள் ராமனா கிருஷ்ணனா பல லீலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அந்த லீலைகள் எல்லாம் அந்த காலத்துல இருந்தவாளால மட்டுமே தானே அனுபவிக்க முடிஞ்சது. இப்போ பெருமாள் அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா கோயில்ல பெருமாள் அர்ச்சாமூர்த்தியா ஏழ்ருப்பார். அங்க போய் சேவிச்சோம்னாலே போதும். கோயில்ல இருக்க பெருமாள் மட்டும்தான் அர்ச்சாமூர்த்தி அல்ல. அடியனுக்கு பிரபாமாவி சொன்னது இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. ஆத்துல இருக்க சால கிராமம் கூட அர்ச்சாமூர்த்தி தான். அதை நன்னா பக்தியா சேவிச்சாலே போதும், நம்மளுக்கு பெருமாள் அனுபவம் நன்னா கிடைக்கும். அடுத்தபடியா அந்தர்யாமி என்ற நிலை. பெருமாள் நம்ம ஹிருதயத்திலிருந்து நம்மளை நித்தியவாசம் பண்ணி கொண்டு நம்மளை நல்வழியில நடத்தின்னு இருக்கார். இவை 5ம் அடியோங்கள் அறிந்த முதல் 5. ஆஹா, ரொம்ப ஆச்சரியமா ஞாபகம் வச்சுட்டு சொன்னேலே. இப்போ பெருமாளுடைய 5 நிலைகளை நாம ரொம்ப நன்னா தெரிஞ்சுட்டோம். அடுத்தபடியா இந்த பிரகிருதி மண்டலத்துல நிறைய 5கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுல முக்கியமா பஞ்சபூதங்கள் அப்படிங்கறத பத்தி நம்ம நிறைய கேள்விப்படுறோம். அந்த பஞ்சபூதங்களை பத்தி நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கறத பகிர்ந்துக்கலாமா? இதை யார் சொல்றேள்? அடியேன் சொல்றேன். பஞ்சபூதங்கள் என்னன்னா ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்வி. இந்த 5 பூதங்களுக்கும் 5 தன்மாத்திரைகளுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு மாமி சொன்னா. அது அடியனுக்கு பிடிச்சிருந்தது. இப்போ அது அடியேன் விண்ணப்பிக்கிறேன். முதல் பூதம் ஆகாசம் அப்படின்ற பூதம். அதுக்கு சம்பந்தம் பட்டிருக்கிற தன்மாத்திரை சப்தம் அப்படின்ற தன்மாத்திரை. சுலபமா புரிஞ்சிக்கணும்னா ஆகாசத்துக்கு ஒரு குவாலிட்டி உண்டு. ஆகாசத்துல இடி இடிக்கும் இல்லையா, அதனால சப்தம்ன்ற தன்மாத்திரை ஆகாசத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. 2வது பூதம் வாயு அப்படின்ற பூதம். அதுக்குரிய தன்மாத்திரை ஸ்பர்ஷம் அப்படின்ற தன்மாத்திரை. ஸ்பர்ஷம்னா டச். வாயு வீசரிச்சே, காத்து வீசரிச்சே அது நம்ம மேல படும். அதனால அது ஸ்பர்ஷம் அப்படின்ற தன்மாத்திரை வாயுவோட ரிலேட் ஆயிருக்கு. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா
எல்லா பூதத்துக்கும் அதோடைய தன்மாத்திரையும் கனெக்ட் ஆயிருக்கும், அதுக்கு முந்தின எல்லா தன்மாத்திரைகளும் கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ வாயுவுக்கு சப்தம் ஸ்பர்ஷம் அப்படின்னு 2 தன்மாத்திரைகள் சம்பந்தப்பட்டிருக்கு. ஸ்பர்ஷம் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டோம். ஸ்பர்ஷம் எப்படி, சப்தம் எப்படி ரிலேட் ஆயிருக்கு? காத்து வீசச்சு அந்த உய் அப்படின்னு சத்தம் போட்டுட்டே வீசும் இல்லையா, அதனால சப்தம் ஸ்பர்ஷம் அப்படின்ற 2 தன்மாத்திரைகள் வாயுவோட கனெக்ட் ஆயிருக்கு. 3வது பூதம் அக்னி அப்படின்ற பூதம். அக்னிக்குரிய தன்மாத்திரை ரூபம் அப்படின்ற தன்மாத்திரை. நம்ம அக்னியை பார்க்க முடியும், அதனால ரூப தன்மாத்திரை அக்னியோட கனெக்ட் ஆயிருக்கு. முந்தின 2 தன்மாத்திரைகளும் இதோட ரிலேட் ஆயிருக்கு. சப்தம், அக்னி எரியரிச்சு தக தக தகன்னு எரியறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால சப்தம் கனெக்ட் ஆயிருக்கு. ஸ்பர்ஷம், நம்ம அக்னியை தொட்டா சுடும், அதனால அதுவும் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ 4வது பூதம் ஜலம் அப்படின்ற பூதம். அதுக்குரிய தன்மாத்திரை ரசம், அதாவது டேஸ்ட். ஜலத்துக்கு டேஸ்ட் உண்டு. இப்ப முந்தின 3 தன்மாத்திரைகளும் ஜலத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. சப்தம், ஜலம் ஓடுறச்சே சல சல சலன்னு ஓடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால சப்தம் கனெக்ட் ஆயிருக்கு. ஸ்பர்ஷம், நம்ம ஜலத்தை தொட முடியும். ரூபம், நம்ம ஜலத்தை பார்க்க முடியும். இப்போ கடைசி பூதம் பிருத்வி அல்லது பூமி அப்படின்ற பூதம். அதுக்குரிய தன்மாத்திரை கந்தம் அப்படின்ற தன்மாத்திரை. கந்தம்னா ஸ்மெல், மண் வாசனை வரும் இல்லையா மழை பெயர்ச்சி, அதனால கந்தம் மண், அதாவது பிருத்வி அப்படின்ற பூதத்துக்கு கனெக்ட் ஆயிருக்கு. பாக்கி 4ம் இதோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸ்பர்ஷம், நம்ம மண்ணை தொட முடியும். சப்தம், நடந்தா சத்தம் கேட்கும். ரூபம், நம்ம மண்ணை பார்க்க முடியும். ரசம், மண்ணுக்கு டேஸ்ட் உண்டு. இந்த 5 பூதங்களுக்கும் 5 தன்மாத்திரைகளுக்கும் ஒரே சம்பந்தம் ரொம்ப நன்னா இருக்கு. இதுதான் அடியனுக்கு பிடிச்ச 5. ரொம்ப ஆச்சரியமா சொன்னேன் அடியேன், ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. இப்போ பெருமாளுடைய 5 நிலைகளை பத்தி தெரிஞ்சுட்டோம். அதே மாதிரி பிரகிருதியில இருக்கிற முக்கியமான 5 பஞ்சபூதங்கள் அதை பத்தியும் தெரிஞ்சுட்டோம். இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சுட்டா போருமா? வாழ்க்கையில முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய 5 இருக்கு அப்படின்னு கத்துண்டு இருக்கோமே, அந்த தெரிஞ்சுக்க வேண்டிய 5ங்கிறது என்னது? இது யாருக்கு ஞாபகம் இருக்கு? அடியனுக்கு தெரியும். அர்த்த பஞ்சகத்தை பத்தி தான் நான் சொல்றேன். வாழ்க்கையில முக்கியமாக 5 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அது அர்த்த பஞ்சகம் தான். முதல்ல பிராபிய ஸ்வரூபம், அதாவது ஸ்ரீமன் நாராயணன், சர்வேஸ்வரனான பகவான், அனந்த கல்யாண குணகணங்களோட கூடிய பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அடுத்தது பிராப்தா ஸ்வரூபம், நம்ம ஜீவாத்மாக்கள் பெருமாளுக்கு சேஷபூதர்களாக தாசபூதர்களாக இருக்கணும். அதுதான் நம்மளுடைய ஸ்வரூபம். அடுத்தது உபாயம், எப்படி நம்ம பெருமாளை அடைய முடியும், அதுக்கான வழி என்ன? இதுக்கு நம்ம சரணாகதி பண்ணணும். பெருமாளை சரணடைஞ்சா நம்ம சுலபமாக பெருமாளை அடைஞ்சுடலாம். அடுத்தது 4வது, இந்த உபாயத்தை கடைப்பிடிச்சா என்ன பலன் கிடைக்கும்? இந்த பலன் நம்ம பெருமாளுக்கு அடியார்களாக இருந்து பெருமாளுக்கு நன்னா சேவை புரியலாம், தொண்டர்களாக இருந்து தொண்டு செய்யலாம். இதுதான் பலன். 5வதாக விரோதிகள், இப்போ உபாயத்தை கடைப்பிடிக்க முடியாம தடுக்கிற விரோதிகள். ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம்? ஆச்சாரிய சம்பந்தத்தினால இந்த விரோதிகளான பாப்பங்கள்லாம் நீங்கி நம்ம உபாயத்துல மூண்டு பெருமாளை அடையலாம். இதுதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்த பஞ்சகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரொம்ப சுருக்கமா அழகா உபயுக்தமா சொன்னேன் அடியேன். சரி, இப்ப அர்த்த பஞ்சகத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தபடியா பெருமாளை அடையறதுக்கு எது அருகதையை கொடுக்கும்? அருகதையை கொடுக்கக்கூடிய 5 என்ன? இது யாருக்கு தெரியும்? அடியனுக்கு தெரியும். பஞ்சசம்ஸ்காரம் தானே. சம்ஸ்காரம்னா ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்காரோ நாம உத்தரகிருத்திய அனுகூல கரணம். எந்த ஒரு காரியத்தை பண்ணணும்னாலும் அதுக்கு தகுதி பெறறதுக்கு சம்ஸ்காரம் பண்ணிக்கணும். பெருமாள் அடையறதுக்கு பஞ்ச சம்ஸ்காரம் 5 சம்ஸ்காரங்கள் ஆயிருக்கணும்.
இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஒரு சதாச்சாரியனை அடைஞ்சு அவர்கிட்ட பஞ்ச சம்ஸ்காரத்தை பெற்றுக்கணும். இந்த 5 சம்ஸ்காரங்கள் என்ன? முதல்ல தாப சம்ஸ்காரம், தோல்ல சங்கத்தையும் சக்கரத்தையும் லாஞ்சனம் பண்ணிக்கிறது. அடுத்தது புன்ற சம்ஸ்காரம். புன்றம்னா திருமண், நெத்திக்கு இட்டுக்கிறது அப்படின்னு அர்த்தம். நம்ம உடம்புல 12 இடங்கள்ல புன்றங்களை தரிச்சுக்கணும். 12 பெருமாளுடைய திருநாமங்களையும் தாயாருடைய திருநாமங்களையும் சொல்லி இதை தரிச்சுக்கணும். இது 2வது. 3வது நாம சம்ஸ்காரம். ஆச்சாரியன் நமக்கு ஒரு தாசிய நாமாவை சூட்டுவார். அதுதான் நன்றிலிருந்து நமக்கான ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டி. 4வது மந்திர சம்ஸ்காரம். ஆச்சரியமான ரகசியத்திரை மந்திரங்களை ஆச்சாரியன் நமக்கு உபதேசிப்பார். 5வது யாக சம்ஸ்காரம். யாகங்கள் நாம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. உத்தமமான யாகம் என்னன்னா பகவத் ஆராதனை தான். பெருமாள் திருவாராதனத்திற்கு எப்படியெல்லாம் பயன்பட முடியுமோ அப்படியெல்லாம் நாம் பட வேண்டும். இதுவே யாக சம்ஸ்காரம். ஆக தாபம், புன்றம், நாமம், மந்திரம், யாகம் அப்படிங்கிறது தான் பஞ்ச சம்ஸ்காரம். ஆஹா, எவ்வளவு அழகா சொன்னேன் பஞ்ச சம்ஸ்காரத்தை பத்தி. நீங்களாம் சொன்னதை கேட்டோன்னே ஒரு விஷயம் உறுதியா புரியுது. பெருமாளை போய் அடையிறதுதான் நம்மளுக்கு எல்லாம் இருக்கிற அல்டிமேட் கோல். அதுக்கான உபாயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் அர்த்த பஞ்சகத்துல 3வதா பார்த்தோம். உபாயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம். அப்போ உபாயம் என்ன அப்படின்னு கேட்டா பெருமாளே தான் உபாயம். பெருமாளை எது ப்ளீஸ் பண்ணுமோ அதை நம்ம பண்ணோம்னா பெருமாளை அடைஞ்சிடலாம். சரி, அப்போ பெருமாளை எது ப்ளீஸ் பண்ணோம், அவர் எது வசீகரிக்கும் அப்படின்னு கேட்டா சரணாகதி தான். அப்படிதான் ஸ்ரீ பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்க. இந்த சரணாகதிக்கு அதாவது பிரபத்திக்கு 5 அங்கங்கள் இருக்குன்னு நம்மளுக்கெல்லாம் தெரியும். அத பத்தி தேவரீர் சொல்றீங்களா? அவசியம் சொல்றேன். பெருமாளை வசீகரிக்கும் சரணாகதியை பண்ணணும்னா அதுக்கு 5 அங்கங்கள் முக்கியமா இருக்கணும். முதல் அங்கம் ஆனுகூல்ய சங்கல்பம். பெருமாளுக்கு அனுகூலமாவே நடந்துப்பேன் அப்படின்னு சங்கல்பிச்சுட்டு இருக்கணும். 2வது அங்கம் பிராதிகூல்ய வர்ஜனம். பெருமாளுக்கு பிரதிகூலமாக பிடிக்காததை செய்ய மாட்டேன், அதை தவிர்ப்பேன் என்று உறுதியாயிருக்கணும். 3வது அங்கம் மகாவிஸ்வாசம். பெருமாள் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். 4வது அங்கம் ஆக்கிஞ்சன்யம். நம்மளுக்கு வேற கதியே கிடையாது, கைமுதலின்மை தான் நம்மளோட ஸ்வரூபமே, நம்மெல்லாம் ஆக்கிஞ்சனர்கள் என்ற பாவம் ஆழ்ந்து இருக்கணும். 5வது அங்கம் கோப்திருப்த வரணம். பெருமாள் தான் நம்மளுக்கு கோப்தா, அவர் தான் நம்மளுக்கு காவலன் என்று நாம் அவரை வரிக்கணும். இந்த 5 அங்கங்களையும் சேர்த்து பிரபத்தி, பல சமயங்கள்ல அங்கியான பிரபத்தியையும் சேர்த்து சரணாகதியை ஷடங்க யோகம் என்று சொல்லுவதும் வழக்கம். ஆனா அங்கேயே தனித்து வச்சுட்டா 5 அங்கங்களையும் சேர்த்து பிரபத்தி சரணாகதி என்னும் தெரிஞ்சுக்கலாம். அத்தியுதமடியே, சரணாகத்தினுடைய 5 அங்கங்களை பத்தி ரத்ன சுருக்கமா சொன்னேன். இப்போ பெருமாளுடைய 5 நிலைகள், பஞ்சபூதங்கள், தன்மாத்திரைகளினுடைய சம்பந்தம், அர்த்த பஞ்சகம், பஞ்ச சம்ஸ்காரம், சரணாகதியுடைய 5 அங்கங்கள் என்று அடியோங்கள் அறிந்த 5ஐ இந்த 5வது வருஷ சங்கோஷ்டியில ஆச்சாரிய அனுகிரகத்தினால அடியோங்கள் சொன்னோம். இவ்வளவு பொறுமையா கேட்டு எழுந்தள்ளி இருக்கிற பாகவதர்கள் எல்லோருக்கும் தன்யவாதங்கள். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. இந்த ப்ரோக்ராமை பத்தி 2 வார்த்தை சொல்லி வாழ்த்தணும் குழந்தைகளான்னு பழவேறி சொல்லுவோம். இந்த ப்ரோக்ராம் உடைய செலெக்ஷன் பேசிஸ் அவசியம் சொல்லணும். வித்யார்த்தி சதஸ் அப்படின்னு ஒன்று நடத்தினோம் 5th இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வருஷம் முழுக்க. அதுல நிறைய குழந்தைகள் ரொம்ப நன்னா சொன்னா. ஆனா பல ப்ரோக்ராம்ஸ்ல பல குழந்தைகள் இருந்தா எந்த ப்ரோக்ராம்லயும் இல்லாம ரொம்ப நன்னா சொன்ன குழந்தைகளை இந்த ப்ரோக்ராம்க்கு செலக்ட் பண்ணி அவ சொல்லியிருக்கா. அந்த வித்யார்த்தி சதஸ்ல ஒவ்வொரு தடவையும் தவறாம அத்தியட்சத்துல எழுந்துருளி இருந்து குழந்தைகளை வாழ்த்தினது சுவாமி. 2 வார்த்தை.
அடியனுக்கு எப்போ அடுத்த வித்யார்த்தி சதஸ் வரும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஆக்சுவலி அபூர்வமா ஒரு சில விஷயங்கள் அந்த வித்யார்த்தி சதஸ்லேருந்து அடியன் கத்துண்டேன். அது மாதிரி அவன் குழந்தை தேங்காய் உடைச்சதுன்னு சொல்லுவா, லோகத்துல தேங்காய் உடைச்சா மாதிரி பேசினா. எல்லாருமே நல்லா பேசினா, இருந்தாலும் வயசுலயும் சின்னதா இருந்து இன்னொன்னு யார் பேசினதுலயும் விஷயம் சொல்லுவா, சப்தங்கள் தோஷம் இருக்கும், சப்த தோஷமே இல்லை. அதாவது அந்த கார்பண்யம் எல்லாத்துக்கும் சொல்ற அந்த இன்மை என்கிற சப்தம், எது தர்ம சப்தம் எது தர்மி சப்தம், அது டீப்பா உள்ள போனாதான் அது சொல்ல முடியும். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நடத்துறவா ரொம்ப பிரயத்னப்பட்டு அவ அந்த அளவுக்கு அடியேன் அந்த வித்யார்த்தி சதஸ்ல குழந்தைகள் அந்த அளவுக்கு சொல்றான்னா குறைஞ்சபட்சம் 2-3 தடவையாவது ரிஹர்சல் ஆயிருக்கணும். அந்த ரிஹர்சல் பண்ணி அவ்வளோ அதுக்கு முக்கியமா சக்சஸுக்கு முக்கியமான காரணம் மாமி தான். அதனால அந்த மாமிக்கும் அடியனுடைய தன்யவாதத்தை தெரிவிச்சுக்கிறேன்.